பேசிட்டு இருக்கோம். காங்கிரஸ் வந்துட்டு தாவேகா பக்கம் போகலாம் அப்படின்ட்டு. ஆனா உங்க தரப்புல என்ன சொல்றீங்கன்னா, காங்கிரஸ் தான் வெளியில போகாது. திமுக சொன்னாதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. திமுக தள்ளி விட்டா போகும்னு சொல்லு. திமுக தள்ளிவிட்டா போகும்னு சொல்றீங்க. ஆனா இப்ப திமுக வுடைய அமைச்சர் எல்லாருமே ஒரே மாதிரி என்ன பதில் சொல்றாங்கன்னா, எல்லாருமே விமர்சிச்சுட்டு இருக்காங்க. 1970ல இருந்து இது வரைக்கும் கூட்டணி ஆட்சின்றது தமிழகத்துல கிடையாது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க சார். எப்படி பாக்குறது? 114 சீட்டு கொடுத்து காலில் விழுந்துட்டார் இந்திரா காந்திக்கு. எம்ஜிஆர் வந்துட்டாரு. 80ல வந்து பார்லிமெண்ட் சீட்டு இந்திரா காந்தியும் கருணாநிதி ஐயாவும் வெற்றி பெற்றாங்க. உடனே எம்ஜிஆருடைய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் போய் மக்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார், நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டார். ஆனா தப்பு பண்ணது கருணாநிதி ஐயா தான். பாதிக்கு பாதி சீட்டு கொடுத்து காலில் விழுந்தார். இதெல்லாம் திமுகவுடைய சரித்திரம். நீ கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டேன்னு சொல்றதுனால யாரை அசிங்கப்படுத்துற அல்லது யாரை கௌரவப்படுத்துற எனக்கு சொல்லுங்க. திமுகல தான் சிறந்த அமைச்சர்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? அப்பனா அதிமுக நீ ஏன் திருடிட்டு இருந்த? நீ ஒரு 30 வருடமா உருவாக்கின ஒரு ஆளை சொல்லுங்க. இந்த ஆளை திமுக உருவாக்கிச்சுங்க, இவர் அமைச்சரா கொண்டு வந்து வச்சிருக்குங்க, இவர் திட்டமிட்டு மாப்பிள்ளைய தவிர மச்சானை தவிர, நான் சொல்றது பொதுவா ஒரு ஆளை கொண்டு வரலையே. அப்புறம் ஆளெல்லாம் நீங்க வந்து அதிமுக தூக்கிட்டு வந்துதான் கட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் கூட்டணி ஆட்சி வச்சுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் சார்? காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயமான கோபம் வேணும். அந்த கோபம் என்னன்னா, படசெல்லாம் இல்ல. இந்திரா காந்தி யாரு தெரியுமா, நேரு யாரு தெரியுமா, சுதந்திரம் யாரு வாங்கி கொடுத்தா தெரியுமா, அந்த கதையெல்லாம் இல்ல. இன்னைக்கு இந்தியால 230 சீட்ல பிஜேபி எதிர்த்து நிக்கிறது காங்கிரஸ் தான்ங்கிற எண்ணம் முதல்ல காங்கிரஸை சார்ந்தவனுக்கு போய் சேரணும். ரெண்டாவது, தென்னகத்துல 2 மாநிலத்துல ஆட்சி செய்யறோம், ஒரு மாநிலத்துல ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு கேரளால. தமிழ்நாட்டுல மட்டும் நான் ஏன் கூனி குறுகி நிக்கணும்? இவ்வளவுதான் கேள்வி, வேற என்ன? இப்ப இதே காங்கிரஸ் வந்து கர்நாடகால குமாரசாமியோட கூட்டணி நடத்தும் போது அமைச்சரவையில பங்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்சி நடத்த முடியுமா? நடத்தினா குமாரசாமி சும்மா இருப்பாரா? அப்போ கேட்கறதுக்கு தைரியம் இல்ல. விலை போறதுக்கு இங்க ஆட்கள் இருக்காங்க காங்கிரஸ்ல. விலை போறதுக்காகனா ஏதோ ஒரு 4-5 தலைவர்கள் நீங்க எடுத்துக்காதீங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டு வேலையெல்லாம் திமுக பண்ணிட்டு இருப்பாங்க. இது தொடர்ச்சியா ஒரு 40 வருடமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ திமுக ஏதாவது சொன்னா எதிர்த்து கேட்கறதுக்கு இவங்களுக்கு வக்கு இல்லை, அல்லது தைரியம் இல்லை, அல்லது கெத்து இல்லை. கேட்கிற ஆளு சரியில்லை. அப்படி கேட்டா கேட்கிற ஆள் சரியில்லை. இவ்வளவுதான் பிரச்சனை. அதுக்காக உடனே கார்த்திக் சிதம்பரத்தை நான் கொண்டாட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் ரூபா நோட்டு எப்படி பாகிஸ்தானுக்கு போச்சுன்னு. ஸோ தப்பு பண்றவன் தான். அதை பத்தி எனக்கு அக்கறையே கிடையாது. அவங்க என்ன நியாயத்தை பேசினாலும் ஐம் சாரின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் திமுக தள்ளி விட்டதுன்னா ஏன் தள்ளி விடணும்? ஒன்னா அதுக்கு கிரீன் சிக்னல் வரணும். பாமக ராமதாஸ் உள்ள கொண்டு வரணும், திமுக உள்ள கொண்டு வரணும். அப்ப இங்க இருக்கிற யாருக்கு சீட்டை குறைக்க முடியும்? குறைக்க முடியாது. சீட்டை அதிகப்படுத்தினாதான் கம்யூனிஸ்டையும் விசிகாவையும் வேலைக்கு வாங்க முடியும். இவ்வளவுதானே அதனுடைய பிரச்சனை. அப்புறம் அதுவா தள்ளி விட்டாதான் உண்டு. காங்கிரஸுக்கு எந்த அபிலாஷையுமே இல்லையே. நீச்சல் குளத்துக்கு பக்கத்துல உட்காந்துட்டு தண்ணி எப்படி இருக்கு பாத்தியா, குளிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா, இங்க டை வச்சா அங்க போயிடலாம், குதிக்கணும்டா, ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துக்கிட்டு நின்ன படம் வரைஞ்சிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேஸ் தான் காங்கிரஸுக்கு நம்ம சொல்றோம். அதிமுக எம்பி என்பதில் என்ன சொல்றாருன்னா, திமுக தானா வெளியேறணும் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு நினைவுல இருக்காங்க அப்படின்றாரு. அதுக்கான வாய்ப்பும் இருக்கா சார்? இல்ல, இவங்களே மாத்தி சொல்றாங்க. தானா வெளியேறணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாங்களா வெளியேற மாட்டோம், அதான் கதை. நாங்க வெளியேறணும், நாங்களா வெளியேற மாட்டோம். அவனா தள்ளி விடணும்னு பாக்குறான், இல்லைன்னா நாங்களே போயிடணும்னு பாக்குறேன். எல்லாம் ஒரே கர்மம் தானுங்க. எப்போ உங்களுக்கு வந்து தாவேகாக்கு போச்சுன்னா சீட்டு கிடைக்கும், அங்க வந்து கூட்டணி ஆட்சிக்குள்ள நீங்க ஜெயிச்சா வரலாம்ங்கிற ஒரு எண்ணம் வருதோ, அப்ப அதை செய்ய வேண்டியது தானே. அரவிந்த் சாமியை நினைச்சிட்டு அம்ஜிக்கரையில ராமசாமியோட படுத்துட்டு என்ன பண்ண போறீங்க? விஜயின் தாவேகா எதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்துவாங்க. ஆனா நேற்று அவசர அவசரமாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க சார். திட்டமிட்டு என்ன பண்ணுவாங்க? சந்தில நான் ஏதோ கேட்டுட்டு இருந்தேன்னு ஒண்ணு கேப்ல ஏதோ ஒண்ணு கதை விடுறீங்க. அவன் திட்டமிட்டு என்னத்த பண்ணாங்க? ஒரு திட்டிக்கிட்டு வேணா ஏதாவது பண்றாங்க. பிரச்சார பொதுக்கூட்டமா இருக்கட்டும், ஒரு திமுக எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டமா இருக்கும், எல்லாமே திட்டமிட்டு தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பச்சையா சொன்னா அவங்களுக்கு வந்து தேர்தலில் போட்டி போடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, இவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்கு. இந்த ரெண்டுத்துலயும் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனால் இது வந்து எதுக்காக பண்றோம்? இந்த மாற்றம், இந்த ஆட்சி மாற்றம் தன்னால கொடுக்க முடியும்னா எதுக்காக பண்றோம்? அதிகாரத்தை கைப்பற்றினா என்ன பண்ண போறோம்? எதுவுமே இல்லை. ஒரு பணக்கார வீட்டு பையன் ஸ்கூலுக்கு போனா எதுக்கு போகணுங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குமா? இருக்காது. எந்த வண்டியில போகலாம், எந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போகலாம்,
யாரும் வந்து இப்படிதான் சிந்தனை இருக்குமே ஒழிய அவனுக்கு ஸ்கூல்ல போய் படிச்சு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணுங்கிற எண்ணத்துல, இது பணக்காரனுக்கு மட்டும் இல்ல, ரொம்ப பரம ஏழைக்கும் ஒத்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான். இலக்கு இல்லாமல் செய்கின்றது மட்டும் நடக்குது. அதுல வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்துட்டு ஆன்லைன்ல நடத்தியிருக்காருல்ல, என்ன காரணமா இருக்கும் சார்? சார் நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ திமுகவை எடுத்துக்கோங்க. கூட்டம் நடத்துறதுங்கிறது வந்து உங்க விண்ணப்பம் கொடுக்குறீங்க, உடனே எல்லாம் நீங்களே ஒரு கண்டிஷன் போடுறீங்க. 50 பேராவது இந்த தொகுதியில விஜய் தான் நிக்கணும்னு சொல்லி நீங்க சொல்லணுங்கிறீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதோ ஒரு ரேட் வச்சிருப்பீங்க. புஷியானதுக்கு ரேட் வைக்கிறதுக்கு நல்லா தெரியும், அவர் மெனு லிஸ்டே வச்சிருப்பாரு. ஸோ ஏதோ ஒரு ரேட் வச்சிருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆட்பறிக்கிற அளவுக்கு அது வரல. கதவு தரங்க, சொல்லு உள்ள வந்துடலாம், ஸ்ட்ரைட்டா 10,000 கட்டிடலாம். 50 சீட்டுக்கு 10,000 கட்டணும். அதுக்கப்புறம் இவன் தேர்தலில் நிக்கணும், அதுக்கப்புறம் இவன் ஜெயிக்கணும். அப்போ யாராக இருந்தாலும் அது முடியும். பெரிய பணக்காரனா இருந்தா முடியும். 500 கோடி 1000 கோடி எல்லாம் சல்லிசா வைத்திருக்கக்கூடியவனா இருந்தா அது பண்ண முடியும். ஸோ அது ஒரு இஷ்யூ. எங்க ப்ராப்ளம் வருது, ஏன் இந்த ஆர்ப்பரிப்பு இல்லை, எது வேணாலும் அவங்க பேசுவாங்க. காரணம் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, அரசியல்ல வந்து நிறைய மாற்றங்கள் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, நீங்கள் அதை செய்வீர்கள் என்று பல பேர் நம்புகிறார்கள். இந்த 3ம் நல்லா இருக்கு. விதி மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி இல்லை. காரணம், திட்டம் இல்லை உங்ககிட்ட. இப்படி போகணும்னு ஒரு ரூட் இல்லை, விஷயம் தெரிஞ்சவங்க உங்ககிட்ட இல்லை, நீங்களே உங்களை பாத்துக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி உருப்பிடும்? தேமுதிக பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க சார். கூட்டணி தொடர்பான மொழியை இன்னைக்கு அறிவிக்கிறோம், நாளைக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு டேட்டா ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமீபத்துல தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னாடி நாங்க வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு மனு வாபஸ் வாங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி கூட சொல்லலாம். 234 சீட்ல யாரையாவது நிறுத்திடுறது என்ன பெரிய காசு வாங்க போறாங்க? 1 லட்சமா வாங்குறாங்க மனுவுக்கு, அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. 234 நிறுத்திடுறது. கடைசியா அவர் வந்து 7 என்ன செலவு, ஒன்றும் செலவே இல்லையே. எல்லாத்துலயும் முரசு சின்னத்தை வந்து பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிறது முடியுமா? கடைசியா ஏதோ ஒரு ஒப்பந்தம் நடக்குதா, மீதி இருக்கிறோன்னா வாபஸ் வாங்க, மேட்டர் முடிஞ்சு. தேர்தல் மனு வாபஸ் வாங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரேமலதா மேடம் பேசுவாங்க, ஒரு குழப்பமும் இல்லை. விருப்ப மனு வாங்குறது போது கூட அங்க வந்து வெறிச்சொலி இருந்ததாக செய்திகள்லாம் வந்துச்சு சார். பாருங்க, எதுக்காகன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. எந்த தொகுதி, எத்தனை தொகுதி வாங்க போறேன்னே தெரியாது, யார்கிட்ட வாங்க போறேன்னே தெரியாது. இப்போ திமுக கிட்ட வாங்கணும்னா என்ன மாதிரி கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க கிட்ட, சாதாரண அரசியல் அறிவு இருக்கிறவங்க கேட்டா கூட, ஐயா இந்த தொகுதியெல்லாம் வாங்குங்க செட் ஆகும்னு சொல்லுவோம். அல்லது அதிமுக கூட்டணியில் நிக்கிறதாங்கன்னா இந்த இடத்துல வாங்குங்க சரியா இருக்கும்னு சொல்லுவோம். நம்மளை விட பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க அதெல்லாம் சொல்றதுக்கு. ஒரு இடவையும் டிசைட் பண்ணாம என்னங்க பண்றது? வடக்கு போறதா தெற்கு போறதான்னு தெரியாம அப்புறம் எப்படி பஸ்ல ஏறுறது? திமுக ஒரு தேர்தலை எப்படி சந்திக்குதுன்னு பாருங்க. ஒரு திருடன் எப்படி திருடுறான்னு தெரிஞ்சாதான் நீங்க லாக்கர் போடுறதுல அர்த்தம் வரும் இல்லையா? திருடன் எப்படி எல்லாம் திருடுவான்னு தெரியலன்னா உங்களால லாக்கரை டிசைட் பண்ண முடியாது. திமுக ஒரு பக்கம் நிறைய மீட்டிங்லாம் நடத்திட்டு அதை கொண்டாடுறேன் இதை கொண்டாடுறேன், மக்கள் எங்களை அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி 300 பேர் வரக்கூடிய இடத்துல 3000 பேரை 3 லட்சம் பேரை வர வச்சு, 3 லட்சம் பேர் வரக்கூடிய இடத்துல 6 லட்சம் பேரை வர வச்சு செலவுகளை அள்ளி செலுத்தி அறிமுகப்படுத்துறாங்க. இந்த ஏரியால நம்ம வெல்டிங் குமார் தான் சிறப்பாக செயல்பட்டார், வெல்டிங் குமார் அற்புதமாக செயல்படுறார். இது என்ன அர்த்தம்னா, ஏதாவதுன்னா வெல்டிங் குமாரை கான்டாக்ட் பண்ணிக்க, இல்லைன்னா கொக்கி குமார்னு ஒருத்தர் இருப்பான், அந்த கொக்கி குமாருக்கு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. எல்லா இடத்துலயும் இந்த மாநாடு மீட்டிங் மண்ணாங்கட்டின்னு நடக்குது இல்லையா? அது எதுக்குன்னா அந்தந்த தொகுதியில எவங்கிறத வந்து அறிமுகப்படுத்துற விஷயம். தலைவர் பக்கத்துல நின்றுட்டு இருந்தா அப்படியா இவரை நம்பலாம், அப்போ அந்த வேலையை செய்யறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, டெண்டர்ஸ் மட்டுமே MAWS டிபார்ட்மெண்ட்ல மட்டும் 1023 டெண்டர் விட்டுருக்கான். இப்போ அதாவது தமிழ்நாட்டை உடனே உயர்த்துறதுக்காக. அண்ணன் கிளம்பினா 10 வருஷத்துக்கு வரமாட்டாருன்னு நல்லா தெரியும். ஆனா டெண்டர் மட்டும் தங்காலுக்கு கொடுத்துடணும்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல 970 டெண்டர். அதே மாதிரி பவர் டிபார்ட்மெண்ட்ல 890 டெண்டர். ஐயா ஒண்ணுமே இல்லைங்கய்யா, GCC இருக்குல்ல, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், அதுல 248 டெண்டர். இதை தவிர 345 ஒர்க் ஆர்டர்ஸ். இது அத்தனையும் 4000 கோடிக்கு மேல எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் இருக்குமோ அவன் யோசனையை பாருங்க, எப்படி வாக்கு வாங்குறான் பாருங்க. இந்த டெண்டர் உங்களுக்கு கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்? தேர்தலில் வேலை செய்யணும். ஏற்கனவே கொக்கி குமார் வெல்டிங் குமார் எல்லாம் நான் போய் அறிமுகப்படுத்திட்டு வந்துடுறேன், இவர் தான் பெரிய ஆள் அப்படிலாம் அறிமுகப்படுத்திட்டு வந்துடுறேன். உங்களை மாதிரி ஆளு டெண்டர் கொடுத்து ஒழுங்கா வேலை செய்யுங்கிற நீங்க என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ரோடு போட போறீங்க, அல்லது வேற ஏதாவது இந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு இல்லையா, அதாவது பேசிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா வாக்குவேஸ், அதாவது நடக்கக்கூடிய இடம், ரோடு, ட்ரெயின்ஸு, ஹைவே, இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு டெண்டர் கொடுக்குறான். 4000 கோடிக்கு மேலே இருக்கிற டெண்டர்லாம் ரிலீஸ் பண்ணி அப்போ கொடுக்குறான். நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்ததுன்னா அதையெல்லாம் செல்லாதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி கொடுக்குறேன். இவ்வளவு வேலையை செஞ்சு அவன் ஓட்டு வாங்க போகிறான், வேலை செய்யறதுக்கு ஆட்களை விலைக்கு வாங்க போகிறான். நீ ஒரு மண்ணும் இல்லாமல் முகம் மட்டும் தெரியும்,
அதை வைத்து கொண்டு பார்த்துடலாம்னு தாவேக்கா நினைச்சாலும் தப்பு, இலக்கே இல்லாமல் நாத்தாக்கா மாதிரி இருந்தாலும் தப்பு. எடப்பாடி ஐயா அல்லது அண்ணாமலையை தவிர பிஜேபியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அதெல்லாம் அடித்து தள்ளிடலாம், அதிமுகவோட கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பண்ணாலும் தப்பு. இத்தனை வேலையை விஞ்ஞான ரீதியாக பண்ணிக்கிட்டு இருக்கான் திமுகங்கிறத எங்கேயாவது புரிஞ்சுக்கோங்க. நல்லது பண்ணுங்க, ஆண்டவருக்கா நல்லது நடக்கும்.